ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவை பார்க்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். இறால் பிரியாணி பார்க்க போகிறோங்க. அதுக்கு நம்ம இப்போ பிரியாணி அரிசிலாம் எடுத்துருக்கேங்க. இதை நல்ல 2 times நல்லா அழகாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 50 minutes ஒரு 15 நிமிஷம் நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம பெரிய உள்ளி, தக்காளி, கிராம்பு, பட்டை, ஸ்டார், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணுங்க. ஸோ நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான் குக்கர் தாங்க எடுத்துருக்கேன். அதில் நெய் சேர்த்துருக்கேங்க. அதில் நம்ம பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த ஸ்டாரு, பிரியாணி இலை எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுக்கணுங்க. அந்த நெய்யில் நல்லா வதக்கணுங்க. இது வதக்கின பிறகு தாங்க நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து வதக்கணுங்க. வெங்காயத்தை நம்ம போட்டுட்டோங்க. அது நல்லா வதக்கணுங்க. வெங்காய கலர் நிறம் மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்துருக்கேங்க. இது நல்லா வறுபடட்டுங்க. அது வரைக்கும் நம்ம அழகாக வதக்கணுங்க. கிண்டு அழகாக எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மசாலையில் சேர்க்க போகிறோங்க. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வதக்க முடியும் முன்னாடி நமக்கு அங்கே அரிசி ரெடி ஆகிட்டுங்க. அரிசி தண்ணியில் ஊறு இருக்குங்க. தயிர் போடும்போது அந்த நமக்கு இறால் பிரியாணி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. முழு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. முழு பெருஞ்சீரகமும் முழு நல்ல மிளகும் எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க நல்லா இருக்கும். வதக்கின எல்லாத்துலேயுமே நம்ம மசாலா சேர்த்துட்டோங்க. நம்ம பிரியாணி மசாலா, சிக்கன் 65 மசாலா, கரம் மசாலா எல்லாம் சேர்த்து அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லை, அதில் கூட போட்டு சேர்த்து எல்லாத்தையும் வறுக்கணுங்க. எல்லா மசாலாவும் நம்ம போட்டுட்டோங்க. இப்போ பொரிச்சியும் போடலாம், பொரிக்காமலும் போடலாம். நான் போடுறது பொரிக்காமல் தாங்க இறாலை போட போகிறேன். அதில் அந்த மசாலையே எல்லாமே அந்த இறால் வெந்தெடுத்து நல்ல மணத்தை தாங்க நமக்கு கொடுக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பிரியாணி அரிசி நம்ம சேர்த்துருக்கோங்க. குக்கருக்கு ஒரு விசிலே போதுங்க. ருசியான பிரியாணியை தந்துடுங்க. பிரியாணி அரிசியில் போட்டு நல்லா கிண்டு எடுத்துட்டோங்க.